ஒண்ட கோழி கூவுது 12 மணிக்கு முதல் கூவுது. அடிச்சு சொல்லுவன் எண்ட கோழி கூவா அதுவும் என்ன போலாம் லேட் ஆயிட்டு அழும்பும். ஒண்ட கோழி கூவாட்டி 6 கோழி கூவுது அப்படின்னா இது என்ன கரை சொல்றாது? இங்க நான் மட்டும் தானே கோழி விளக்கன். எனக்கு தெரியா சத்தம் இங்க இருந்து வர மாதிரி தானே கேக்கு. தீபாவளி ஒன்று பார்க்காம முண்டாத. எனக்கு மூக்குக்கு மேல ஓம்பற இடிச்சிரும் முடிச்சு. அப்பா அந்த விட்டாடியத்துல போறாரு தீபாவளி வந்து எனக்கு குளிச்சாத்து வெடி கொடுத்தாங்க போய்த்தாரு இவரு சண்டை சத்தம் அங்கே அப்படக்கு. இனிமேல் ஒண்ட கோழி கூவிக்கண்டா பிடிச்சி கறி ஆகி திண்டு ஓடுறோம். உனக்கு கோழி வாங்க காசு இல்லாம எந்த கோழியை பிடிச்சாக்க போறியா? நீ நினைக்கிறமா என்கிட்ட காசு இல்லாம இல்ல எத்தனை கோழி குழம்பு வச்சிருக்கேன்ட்டு ஊர் உலகத்துல கேட்டுப்பாரு அப்ப தெரியும். ஓ உன்ட சீத்துவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும். அவன் பருவாக்கிலம் கிட்ட போய் சொல்றான் விட்ட ஒழியத்தில் அதுவும் தீபாவளி ஆண்டு அவன்கிட்ட கோழி கூவ இல்லையா ஆண்டு. என்னப்பா காலையில கத்திட்டு வர மகன் இதோட நித்துனே இல்ல அவன்கிட்ட கோழியால. என்னம்மா நீ முடிச்சுவ ஒண்ணுமில்லப்பா. டேய் எந்த கோழி கூவலன்ட்டு உனக்கு எத்தனை நேரம் சொல்ற? பாத்தியா அவன் வேலையை எப்படி ஒட்டு கேட்க. இது ஒரு எளிய புத்தி இல்லது. நீ எத்தனை நேரம் சொன்னாலும் ஒண்ட கோழியா கூவணும் ஒண்ட கோழியா எந்த கோழி கூவலன்ட்டு எத்தனை நேரம் சொல்ற? சரி எந்த கோழி கூவுனது அரிக்கட்டும். எந்த கோழி உண்ட வீட்டியா வந்து கூது எந்த வீட்டு இருந்தா கூது. சத்தம் வந்தா ஓடுக்குள்ள கிளாசடி இல்லண்டா காதுக்குள்ள பஞ்ச வைக்கிச்சு. ஓ சத்தம் வந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே. சரியா தம்பி இந்த இப்பல உனக்கும் எனக்கும் படி கொடுத்துறாம்பே இல்லை பா. அப்பாண்டை தீபாவளி தானே தம்பியே இது தீபாவளிக்குரிய வெடி இல்லடா. கொளுத்துற வெடி சத்தத்தில் அவன்கிட்ட கோழியில ஈரல் வெடிச்சுச்சாவணும்டா. என்னடா நீ குஞ்சுக்காரையா? நான் குஞ்சு காடல்ல சரியா தேவையில்லாத கதைக்காது. சதுரம் எல்லாம் நடுங்குதுடா. உனக்கு சதுரம் நடங்கினாலும் சரி வட்டு நடங்கினாலும் சரி கோழியில சத்தம் இஞ்சால வரப்படா. கோழி கூறுறது தானே பெரிய சண்டை பிடிக்கா. போன தீபாவளிக்கு எனக்கே தெரியாம எந்த கோழியை பொறிச்சு சாப்பிட நீ ஆயிரா சாத்திரம் வச்சு பார்த்து ஆயிரா கண்டுபிடிச்ச. நான் முறிஞ்சினோட கோழியை என்னாலே தாங்கலாம் இருக்கண்டா. வாயில்லாத ஜீவன் கோழியால் எப்படி தாங்க முடியும்? இப்படி ஏண்டா ஒண்ட காதுக்குள்ளேயும் பஞ்ச வச்சுட்டு கோழி காதுக்குள்ளேயும் பஞ்ச வச்சுட்டு பேசா படு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கழிச்சேன்டா. கதைச்சேனண்டா ஒன்னண்டைக்கு என்ன செய்கிற எனக்கு ஏறிக்கலாம் இருக்கு. யார் நான் அடிச்சேன்டா நீ தாங்க மாட்டா. தீபாவளி விட்டு போறேன். தீபாவளி இல்லண்டா மட்டும் கிழிச்சு விட்டுருவா. விரட்டுறவர் எனக்கிட்டே விரட்டுற. நான் இப்படிப்பட்டாருன்ட்டு அவருக்கு தெரியா. எங்கடாது வீட்டுக்குள்ள இருந்து கோழி ஊரமாய் சத்தம் வருது. அப்பா நான் கோழி கூற சத்தத்தை இல்லாம வச்சுக்கம்பா.